இப்போ ஆட்சி முடிஞ்சு வந்தாச்சு, நீங்கள் 10 ரூபா பாலாஜின்னு பேசி தான் வந்திருக்கீங்க. அஃப்கோர்ஸ் செந்தில் பாலாஜியை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அதிமுகக்குள்ளே சில வேலைகள்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அடிப்படையில் அது உடனே தூக்கி போட்டு முயற்சிருக்கணும். துறை வாரியாக ரைடு நடத்துகிறாங்க, ஆய்வு செய்கிறார்கள். இந்த பன்மாத்தெல்லாம் நாங்கள் அண்ணாதுரை ஐயா காலத்திலே பார்த்துருக்கோம். இது திருப்பி படம் போட்டாதீங்க. ஸோ 20 ரூபா வாங்குறான்னா அவனை வேலையை விட்டு தூக்குங்க, அப்போ தான் அது சரியாக வரும். ஆனால் இந்த 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கோமே, அவன் 180 ரூபா செலவு பண்ணுறானா, அதை யார் தடுக்கிறது? பர்மிட் கொண்டு வாங்க, லிமிட் கொண்டு வாங்க, இவ்வளோக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். என்ன ஒரு 4 நாளைக்கு சொக்காயும் பனியனையும் கிழிச்சிக்கிட்டு வெளியில் உட்காந்துருப்பான், 5ஆவது நாள் திருந்திடுவான். ஸோ உங்கள் நோக்கம் அவன் 180 ரூபா செலவு பண்ணுறாங்கிறதுல தான் இருக்கணும். 5 நாள் வேலை செஞ்சு 2 நாள் செலவு பண்ணுறது பிரிட்டிஷ் கல்ச்சர். கிறித்துவத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுடைய நோக்கமே அதுதான், இவன் சம்பாதிக்கணும், செலவு பண்ணிடணும், இவன் சேமிக்கக்கூடாது.